டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் பத்தி தெரியும்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு குட்டி சமரைசேஷன் சொல்லுங்க பாலாஜி. ஓகே, கண்டிப்பா அக்ஷய். ஸோ இப்போ சரவணன் பிரதர், இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து C++ல ஸ்டார்ட் பண்ணுறதுனா கூட ஓகே, அது உங்களுக்கு அதான் நல்லா ஈஸியாக இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நிறைய வேர்ல்டு வைடாக யார் நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணிருக்காங்க, பைத்தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ரூபி அண்ட் ரெயில்ஸ் கூட வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லூப் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன அப்ளிகேஷனாக நீங்கள் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எண்டாக ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி வச்சு நீங்கள் வந்து பில்ட் பண்ணி கற்றுக்கலாம். அக்ஷய் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா ஜாவாக்கு வந்து நீங்க in 28 மினிட்ஸும், பைத்தானுக்கு வந்து 0 to மாஸ்டரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. கரெக்டா பாலாஜி? யூடமில அந்த 0 to மாஸ்டரி கோர்ஸ் கண்டிப்பா நீங்க போய் படிங்க. இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே உங்களுக்கு வந்து பல வருஷம் உங்களோட கெரியருக்கு நிறையவே ஹெல்ப் ஆகும். ஃபியூச்சர்ல நீங்க டவுன் த லைன் ஒரு கோலாங் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் குபர்நெட்டிஸ்ல நிறைய ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நானும் தான் படிக்கணும், நானும் தான் பைப்லைன்ல வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. பாலாஜி இப்பதான் ஸ்ப்ரிங் படிக்கிறாரு. ஸோ அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பைத்தான்ல அவர் ஒரு அத்தாரிட்டி. அவர் அந்த 0 to மாஸ்டரி கோர்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. நிறைய லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டாரு போன ஆர்கனைசேஷன்ல. அவரோட அடுத்த ஆர்கனைசேஷன்ல அவர் என்ன பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. அவர் என்ன பண்றாருன்றது நாங்க கூட சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா?